கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். ஐபிஎல் துவங்குவதற்கு முன்பாக நாம் கணிச்ச 2 அணிகள் பிளே ஆஃப்ஸில் இருக்கிறது. ஒன்று ஆர்சிபி, ரெண்டாவது மும்பை இந்தியன்ஸு. அதில் ஆர்சிபிக்கு இன்றைய போட்டி முதல் போட்டி பஞ்சாபுடைய சொந்த மைதானத்தில் சண்டிகாரில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடக்க இருக்கிறது. இது குவாலிஃபயர் 1. இதில் தோத்தாலும் ஜெயித்தாலும் கூட இன்னொரு சான்ஸ் இருக்குது இந்த 2 அணிகளுக்கும். யார் தோத்தாலும் யார் ஜெயித்தாலும், அதனால் கூடுதல் எட்ஜு இவங்களுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரீயாக விளையாட பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். இதற்கு முன்பாக இவங்க 2 பேரும் ஹெட்டு டு ஹெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 மேட்ச் விளையாண்டுருக்காங்க 2 பேரும். இதில் பஞ்சாப் கிங்ஸு 18 முறை வென்று ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது. ஆர்சிபி 17 முறை வென்றிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸோட அதிகபட்ச ஸ்கோர் 232, ஆர்சிபியுடைய அதிகபட்ச ஸ்கோர் 241 இருந்திருக்குங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இதில் லீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு போட்டி தான் வித்தியாசம் இருக்குன்னாலும் கூட இதில் லீடு பஞ்சாப் கிங்ஸ் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வின்னர் பஞ்சாப் கிங்ஸு. அடுத்த செக்மெண்ட்டு ஜாமக்கோல் பிரசன்னம். ஜாமக்கோல் பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி அப்படின்னு பார்க்குறப்ப ஆர்சிபிக்கு அவருடைய அதிபதி சேயா வர்றார். சேய் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்கார்றது ஆர்சிபிக்கு பலம். அதே சமயத்தில் பஞ்சாப் கிங்ஸோட அதிபதி புகர் வர்றார். புகர் 10ஆம் இடத்துல வெற்றிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் புகர் பகை பெறுவதும் சிறப்பு இல்லை. ஆர்சிபி தலைமையில் மதி உட்கார்ந்துருக்கிறது சில குழப்பம் தடை இருக்கும். ஆனால் பஞ்சாப் கிங்ஸோட தலைமையில் பொண்ணு உட்கார்ந்துருக்கு. பொண்ணு உட்கார்ந்துருந்தாலும் கூட அது ஆர்சிபிக்கு வெற்றியை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம். அதனால் பஞ்சாப் கிங்ஸு அவ்வளோ சாதகமாக இல்லை. ஸோ பஞ்சாப் கிங்ஸோட லாபாதிபதியும் பகை வீட்டில் உட்கார்ந்துருக்கார். ஆர்சிபியுடைய லாபாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா ஆர்சிபியை நோக்கி வருவது ஆர்சிபிக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் வெறும் மந்தன் மதி வந்தால் அது பாதிப்பு. ஆனால் சேய் பார்க்குறார், லக்னாதிபதியோட பார்வை இருக்கிறது, அந்த அன்னைக்கு கூடுதல் பலம், ஆர்சிபிக்கு கூடுதல் பலம். அடுத்து நஷ்ட ஜாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்சிபியுடைய அதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. ஆனால் பஞ்சாப் கிங்ஸோட அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்து தன் வீட்டையே பார்க்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் நீச்ச சேய் இருக்கிறது ஆர்சிபியுடைய வெற்றிக்கு தடை. ஆனால் பஞ்சாப் கிங்ஸோடைய லாபாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது பஞ்சாப் கிங்ஸு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபிக்கு ஒரு சின்ன பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படும்ன்றதை காமிக்குது. புதனோட விரையாதிபதி சூரியனும் அங்கே சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது தான் ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. ஸோ அப்போ இந்த நஷ்ட ஜாதகத்துடைய வின்னராக பஞ்சாப் கிங்ஸை நாம் சொல்லலாம். அடுத்த செக்மெண்ட்டு இன்றைய அதிர்ஷ்டம். இது நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா குவாலிஃபயர் 1லேயும் ஆர்சிபிக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஸோ இந்த செக்மெண்ட்டோடைய வின்னர் ஆர்சிபி. அப்போ மொத்தத்தில் அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஹெட் டு ஹெட்டில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்குது, பிரசன்ன ஜாதகத்தில் ஆர்சிபி ஜெயிக்குது, நஷ்ட ஜாதகத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்குது, டுடேயில் கீழே ஆர்சிபி ஜெயிக்குது. 4க்கு 2 வருது. போட்டா போட்டி பயங்கரமாக இருக்க போகுது. 2 அணிகளில் எது தோத்தாலும் ஜெயித்தாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னாலும் கூட முதல் வெற்றியை பெற்றுட்டு நம்ம நேரடியாக ஃபைனலுக்கு போகணுங்கிறத 2 அணியும் நினைக்கும். அதில் மொமெண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடந்த போட்டியில் 226 ரன்கள் அடித்து ரன்னு சேஸ் பண்ணதுனால மொமெண்டம் ஆர்சிபி பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று நேரடியாக ஃபைனலுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த 2 அணிகளும் நல்லா விளையாடணுங்கிறது நம்மளுடைய ஆசை. சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு விராட் கோலி, பில் சால்ட்டு, லியாம் லிவிங்ஸ்டன் இன்னைக்கு சிறப்பாக பண்ண போகிறார். ரொமாரியோ ஷெப்பர்டு, ஜாஸ் ஹேசல்வுட், எஸ் தயால் அல்லது துஷாரா, இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர். ஜாஸ் ஹேசல்வுட் வந்துட்டாருன்னா அவருக்கு நிச்சயம் சிறப்பான வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் துஷாரா கூட செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத காமிக்கிறது. பொதுவாகவே பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்கில் கொஞ்சம் துடிப்பாக இருக்க போகிறாங்க ஆர்சிபி அணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேஷ் ஐயர், நேகல் வதேரா, ஜாஸ் இங்கிலீஷு, ஹர்தீப் சிங்கு, ஹர்ப்ரீத் பராரு இல்லைன்னா சகல், இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரோ அல்லது 2 பேருமோ இடம்பெற்றாங்கன்னா சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் சிறப்பாக இருக்குது, பவுலிங்கில் கொஞ்சம் கோட்டை விட போகிறாங்க. ஏன்னா யான்சன் இல்லை,
அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.